ஹே ஆல் குட் மார்னிங். இன்றைக்கி எனக்கு டே எப்படி ஸ்டார்ட் ஆகியிருக்கு பார்க்கலாம் வாங்க. என்ன தான் நான் சீக்கிரம் அலாரம் வச்சு எழுந்தாலும் எனக்கு முன்னாடியே இந்த சூரியன் வந்துடுறாரு. அது எப்படின்னு தான் தெரியல. இன்றைக்கி ஃப்ரைடே. லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாதம், சாம்பார், கத்திரிக்காய் வறுவல், அப்புறம் கொஞ்சம் தயிர். வெயில் டைம் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால அதிகமாக உணவில் நீர் சத்துள்ள காய்கறி வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நீர்மோர் குடிங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி வந்து அதிகமாக குடிக்காதீங்க, அது உடம்புல வந்து கொப்பளத்தை உண்டாக்கும். அப்புறம் ஒரு காஃபி போட்டுட்டு என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்டு நானும் காஃபி குடிச்சிட்டு மார்னிங் டிஃபன் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன். மார்னிங் டிஃபன் வந்து தோசையும் தக்காளி சட்னி தான் பண்ணேன். தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சுட்டு தோசை ஊற்றினேன். தோசை வந்து கருகி போயிடுச்சு. இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல, நான் அதுவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் வாசலில் வந்து நாங்கள் செடி வச்சுருக்கோம். அந்த செடிங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றும்போது செடியெல்லாம் பார்த்தா ரொம்ப வாடி போய் செடியில் நிறைய பூச்சிலாம் வேற வந்திருந்தது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் கடையில் போயிட்டு அதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து தான் தெளிக்கணும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து செடியில் நிறைய பூச்சி இருந்தது. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருந்தார். அது யாருன்னா ஓனாக்குட்டி தான். நான் எப்போவும் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றும்போது அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காகவே வரும். இன்றைக்கும் வந்துருந்துச்சு. நானும் தண்ணி அது மேலே தெளிக்கிறேன். அது நகரக்கூட இல்லை. அந்தளவுக்கு அதுக்கு வந்து தண்ணி வந்து தாகமாக இருந்திருக்கு. அப்புறம் எல்லா செடிங்களுக்கும் சீக்கிரமாக தண்ணி விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன். அப்புறம் அந்த ஓனாங்குட்டி வந்து என்னை பார்த்துட்டே இருந்தது. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டிருக்கு போல். பட் சூரியன் ரொம்ப அடித்ததுனால நான் கிளம்பிட்டேன். அப்புறம் கத்தாழை பார்த்திங்கன்னா அதுவும் சூரியனில் நல்ல வெயிலில் வந்து வாடி போய் பழுத்து போயிடுச்சு. அதுக்கும் நிறைய தண்ணி விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். நீங்களும் வீட்டில் உள்ள செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க. தேங்க்யூ.